ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சப்கோரியானிக் ஹெமரேஜ் அப்படின்னு ஸ்கேனில் கொடுத்துருக்காங்க டாக்டர் அப்படின்னு என்ன பேசுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து இப்போ கருவுற்ற பிறகு என்ன ஆகும்னா அந்த கரு வந்து நம்மளுடைய கர்ப்பப்பைக்குள்ளார போயிட்டு லேண்ட் ஆகிட்டு அங்கே இம்ப்ளான்ட் ஆகும். அதை தான் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்மினல் ஸ்டேஜ், எம்பிரியானிக் ஸ்டேஜ், அப்புறம் ஃபீட்டல் ஸ்டேஜ். இந்த மாதிரி 3 ஸ்டேஜ் மூலமாக குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளார வளர்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எம்பிரியானிக் ஸ்டேஜில் வந்து அந்த கரு முட்டை அந்த ஸ்பெர்ம்லாம் ஃபெர்டிலைஸ் ஆகி டெபாசிட் ஆகுது இல்லையா, அதை சுற்றி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த எம்பிரியோவை சுற்றி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அதை தான் ஆம்னியான் கோரியான்வாங்க. ஸோ இந்த கோரியான் தான் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பையோடைய வாலில் வந்து பார்த்தோன்னா க்ளோஸாக இருக்கிறது. ஸோ அதுக்கு கேப்பில் வர்றது தான் பார்த்தோன்னா சப் கோரியானிக் ஹெமரேஜ்னு சொல்கிறது. அண்ட் பெரும்பாலும் இது வந்து ஆபத்தான விஷயமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா பெரும்பாலான சப்கோரியானிக் ஹெமரேஜ் வந்து பார்த்தோன்னா ஒரு இன்சிடென்டல் ஃபைண்டிங் தான். அதாவது நீங்கள் வேற ஒரு விஷயத்துக்காக ஸ்கேன் எடுக்க போயிருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா சப்கோரியானிக் ஹெமரேஜ் இருக்குது அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்ததும் பயப்பட தேவையில்லை. ரெண்டாவது என்னன்னா, எப்போ வந்து நம்ம பயப்படணும் இல்லை சப்கோர்னிக் ஹெமரேஜ் இருக்குன்னா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மைல்டாக தான் இருக்குது சப்கோர்னிக் ஹெமரேஜ்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பாட்டிங் மாதிரி வரலாம். அதாவது வெஜனல் ப்ளீடிங் வந்து வரும். ஒரு 2 ட்ராப்போ 3 ட்ராப்போ பிளட் வந்து 9லேருந்து 11 வாரத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்துருக்கும். ரெண்டாவது வந்து என்னன்னா, இப்போ மைல்டாக இருக்குன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய்மார் வந்து பார்த்தீங்கன்னா பெட் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அது பெட் ரெஸ்ட் எடுத்தாலே பெரும்பாலும் சரியாயிடும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு பெல்விக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே ரெக்கரண்ட் வந்து ப்ரெக்னன்சி லாஸ், அதாவது வந்து அபார்ஷன் மாதிரி ஆயிருக்குன்னா அவங்க இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். மூன்றாவதாக வந்து இப்போ அந்த மாதிரி ஸ்பாட்டிங் வந்திருக்கு, சப்கோரினிக் ஹெமரேஜ் இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டர் வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் ஓ நெகட்டிவ் இருக்கீங்க, அதாவது RH நெகட்டிவ் குரூப் இருக்கீங்க அப்படின்னா, இல்லை A நெகட்டிவ் B நெகட்டிவ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி-டி வந்து இன்ஜெக்ஷன் வந்து செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சப்கோரினிக் ஹெமரேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்கள் டாக்டர் மகப்பேறு டாக்டர் கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கடைபிடிங்க. மீண்டும் ஓயான டிப்பில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் பிரகாஷ்.